இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதற்கு முந்தின பகுதியிலேயே அங்கே பேதுரு மறுதலிக்கிற காரியங்களானது நடக்கிறது. அதற்கு பின்பாக அன்னாவினிடத்திலிருந்து அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவர்கள் கொண்டு சென்ற பின்பு அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து அங்கே பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு அவர்கள் அங்கே கொண்டு போகப்படும் பொழுது இங்கே அவர்கள் உள்ளே பிரவேசிக்காதபடி அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், யூதர்கள் தங்களை பொறுத்தவரை அவர்கள் புறஜாதிகள் மற்றும் ரோமர்களை அவர்கள் தீட்டானவர்களாக கருதினார்கள். ஆகவே அவர்களுடைய வீட்டிற்குள் பிரவேசித்தால் திரும்ப சுத்திகரிப்புக்கான காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுமே வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் அங்கே பிலாத்துவனுடைய அரண்மனைக்குள் செல்லாமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத சுத்தம் அவர்கள் தவறாமல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாதகம் செய்யும்படியாக அங்கே வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அன்னா காய்பா ஆலோசனை சங்க விசாரணைகளை நிகழ்த்தி அங்கே குற்றமற்றவரை கொலை செய்ய தீர்மானித்து பிலாத்துவின் அரண்மனைக்கு அவரை கொண்டு செல்லுகிறார்கள். தேவகுமாரனை கொலை செய்கிறதற்கு ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள். சொந்த சட்டத்திற்கு முரணாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்க அவர்கள் பிலாத்துவின் அரண்மனைக்குள் அவர்கள் செல்லவில்லை. பிலாத்து புறஜாதி தேசாதிபதியாய் இருக்கிறபடியினாலே அவன் வீடுக்குள் சென்றால் அங்கே தீட்டுப்பட்டு விடும் என்று சொல்லி சடங்காச்சாரத்திற்கான கவலையோடு கூட அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் இருதயத்திலேயே எத்தனையோ அசுத்தங்கள், கொலைபாதகங்கள், எத்தனையோ பொய் சாட்சிகள், மாய்மாலங்கள் இவைகளினால் நிறைந்திருக்கிறது. பாவத்திலிருந்து வரும் அசுத்தத்தை விட இது அவர்களுடைய கண்களில் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக சடங்காச்சாரம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்களை போன்றுத்தான் இன்றைக்கும் சமயம் சார்ந்தவர்கள் அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சடங்காச்சாரத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற காரியங்கள் இன்றைக்கு நீதி நெறிமுறைகளையற்று கவலையற்று இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசாயாவில் இதனை குறித்து ஏசாயா தன்னுடைய 1வது அதிகாரத்திலே அவர் குறிப்பிடும் பொழுது இப்படியாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். 17வது வசனத்திலிருந்து 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் அங்கே ஏசாயா எழுதுகிறார். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களின் இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோടെ ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவை, குற்றமற்றவரை அங்கே நியாய சங்கத்துக்குள்ளாக அனுப்பிவிட்டு அவர்கள் மத சுத்தம் பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இருதயத்தில் அத்தனை அழுக்கு, இருதயத்தில் அத்தனை கேடு, அத்தனை காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மாத பிறப்பு, உங்கள் பண்டிகைகளை ஆத்துமா வெறுக்கிறது. பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு சுத்திகரிப்பை செஞ்சுட்டு தானே என்ன அதுக்கப்புறம் போகணும். அதனால் பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு போனால் தீட்டுப்பட்டுருவோமேன்னு நினைக்கிறவர்கள்
பாதகம் செய்து அங்கே தேவகுமாரனையே கொலை செய்கிறதற்கு அவர்கள் அத்தனையாய் திட்டமிட்டு பொய் சாட்சிகளை தேடியும் மாய்மாலம் பண்ணியும் சிலுவையில் எப்படியாவது அறைந்துவிட வேண்டும் என்று சொல்லி அத்தனையாய் வைராக்கியத்தோடு கூட நிற்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சடங்காச்சாரங்கள் தேவனோடு கூட நம்மை இணைக்காது, தேவனை தரிசிக்க முடியாது, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியாது. இருதயத்தை சுத்தப்படுத்தி இருதயத்தில் அவருக்கு பிரியமானவைகளை சிந்தித்து அவைகளை நாம் செய்வோம் என்று சொன்னால் அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ முடியும். அங்கே சுத்தத்தை அவர்கள் மத சுத்தத்தை தேடி பாதகம் செய்தது போல நாமும் செய்துவிடாதபடி ஜாக்கிரதையாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.